அரியலூர் அருகே நெல் கொள்முதலுக்காக லாரியில் கொண்டு செல்லப்பட்ட சாக்குகளில் தீப்பற்றியதால் பரபரப்பு நிலவியது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஞானசேகர் இணைகிறார். ஞானசேகர், விவரங்கள். அரியலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அரியலூரிலிருந்து கோவிந்தபுத்தூர் கிராமத்தில் திறக்கப்பட்டுள்ள நெல் கொள்முதல் நிலையத்திற்கு தேவையான சாக்குகளை ஏற்றிக்கொண்டு அரியலூரிலிருந்து லாரியில் ஏற்றிக்கொண்டு கோவிந்தபுத்தூருக்கு சென்றுள்ளனர். லாரி ஓட்டுநர் சுவாமிநாதன் கோவிந்தபுத்தூர் கிராமத்திற்கு லாரியை ஓட்டி சென்றார். அப்பொழுது மேலே சென்ற மின்சார கம்பி சாக்கு கட்டுகளின் மேல் மோதி உள்ளது. இதனால் மின்சாரம் கம்பிகள் ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து ஏற்பட்ட தீயினால் சாக்கு கட்டுகள் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தன. இதனையடுத்து கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து லாரியில் இருந்த சாக்கு கட்டுகளை கீழே தள்ளி அதனை மேற்கொண்டு தீ பரவாமல் பாதுகாத்தனர். இதனையடுத்து லாரியை கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் கோவில் திருக்குளத்திற்கு கொண்டு சென்று அங்குள்ள ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் லாரியில் இருந்த சாக்கு கட்டுகளை அனைத்தும் கீழே இழுத்து தள்ளப்பட்டது. இதனையடுத்து அங்கு அப்புறப்படுத்தினர். இதனால் தீ விபத்தில் இருந்து லாரி தப்பியது. இதில் தீ விபத்தில் லாரியில் ஏற்றி கொண்டு வரப்பட்ட 5000 சாக்குகளும் முழுவதும் எரிந்து தீக்கிரையானது. தீயை 1 மணி நேரம் போராடி பொதுமக்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.